இந்த வருடத்தோட முதல் அறுவடை கள்ள அழகருக்குத்தான். நெல் கோட்டை கட்டும் அழகு திருவிழா. நூற்றாண்டு காலமாக மாறாமல் கடைபிடித்து வரும் தேனூர் கிராமம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே அமைந்திருக்கிறது தேனூர் கிராமம். கண்மாய் மற்றும் கால்வாய் பாசனத்தில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் அந்த பகுதியில் பயன்பெற்று வரும் நிலையில் தேனூர் கிராமத்தில் பல நூற்றாண்டு காலமாகவே தை 1ஆம் தேதிக்கு பிறகு விளையக்கூடிய முதல் அறுவடை நெல்லை மதுரை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கள்ளழகருக்கு அனுப்பி வைப்பார்கள் என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போதுதான் அந்த கிராமத்தில் வறுமை நீங்கும், விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த கிராமத்தை சேர்ந்த பாலையா என்கிற ராஜேந்திரன் தனது விளைநிலத்தில் விளைந்த முதற் நெற்கதிர்களை களத்தில் கொட்டி வைத்து அடித்து, முதலில் விவசாய நிலத்தில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை முனியாண்டி களத்திற்கு கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மரகால் கொண்டு நெல்லை அளந்து அதனை திரி திரியாக வைக்கோல் திரிகளில் கோட்டையாக கட்டுகிறார்கள். அதன் பிறகு அவற்றிற்கு சந்தனம் தெளித்து மாலை அணிவித்து பூஜை செய்து வழிபடுகின்றனர். அதனை தலையில் சுமந்து எடுத்துச் சென்று தேனூர் பெருமாள் கோவிலில் இறக்கி வைத்து வழிபாடு மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து கோட்டை கட்டப்பட்ட அந்த நெல் குவியலை அழகர் கோவிலுக்கு வாகனத்தில் எடுத்துச் சென்று ஒப்படைக்கிறார்கள். அங்கே மேளதாளங்களுடன் அந்த கிராமத்தினருக்கு அந்த நெல்லை வரவேற்பார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்பட்டு வரும் வேளையில் பல நூற்றாண்டு காலமாக கடைபிடித்து வரும் விவசாயிகளின் இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.